ஹாய் பெரியமா, ஹாய் பூஜாக்கா. ஹாய் செல்லம்ஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமே வாங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து பால் கேசரி. பூஜா குட்டி சூப்பராக ஒரு பால் கேசரி பண்ணியிருக்காங்க. இது பால்கோவா மாதிரியே இருக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி. ஒரு செல்லாக்குட்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொந்தம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுங்கம்மான்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வாட்டி எல்லா வீடியோஸ்லையும். அதனால அவங்களுக்காக சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து அரைச்செல்லாம் விட்டு செஞ்சிருக்குது பூஜா. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். தொன்ன பிரியாணி ஸ்டைல் வாசம் அப்படியே தூக்குது பூஜா. அதுக்கு காரணம் நம்மளோட பிரியாணி மசாலா, நம்மளோட இயற்கை சந்தை பிரியாணி மசாலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவும் வெங்காயமும் போட்டு பச்சடி பண்ணியிருக்குது. இதுவும் பெங்களூர் ஸ்டைல் தான். அவங்க தான் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க, வெள்ளரிக்காவும் வெங்காயத்தையுமா. அதுக்கப்புறம் வந்து இது அம்மாவோட ஸ்பெஷல் காலிஃப்ளவர் பக்கோடா. காலிஃப்ளவர் 65 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி பக்கோடா மிக்ஸ் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற மாவெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். இதுதான் நம்ம வீட்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். அம்மாவும் நானும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. நிறைய கிறிஸ்துவர்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீட்ல இன்னைக்கு பிரியாணி தானே. நம்ம வீட்ல விரதம் இருக்கிறதுனால மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டோம். லாஸ்ட் டே நான் மட்டன் பிரியாணி செஞ்சேன், இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை தான் நான் இன்னைக்கு ஜாலியாக ஒரு vlog எடுத்து வச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நாளைக்கு அப்லோட் ஆகிடும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்களும் ஹாப்பியாக vlog பாருங்க. அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து நேற்று ரொட்டீன் எடுத்திருப்போம். ஸோ அதை அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நிறைய பேர் லாங் வீடியோன்னு கேட்குறீங்க. தினமும் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் வியூஸ் கம்மியான மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மறக்காம பார்த்துருங்க. உங்களுக்கு நான் டெய்லி வீடியோஸ் எடுத்துட்டு இல்ல சூப்பரா வியூஸ் போகுது போகல அது பிரச்சனையே இல்லை. நீங்க கேக்குறீங்க, நாங்க போடுறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போட்டுட்டே இருப்போம், நீங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. வட்டுக்குட்டீஸ் ஒரு சவுண்ட் கேட்டுட்டாங்க. ஒரு செல்லாக்குட்டி வந்து என்ன அம்மா என்னால வந்து இப்ப வளையல் போட முடியல அவங்க கையில, ஏதோ அம்மா சொல்ல அவங்க ஃப்ரெண்டு மாதிரி ஹேமான் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன வளையல் வந்து டிசைனாக போடுங்க அழகா டெய்லியும் அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு புடவைக்கு மேட்சா அவங்க கேட்ட மாதிரி நான் வளையல் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன உங்கள் எல்லாரையும் மதிக்கிறோம், நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை நாங்கள் படிக்கிறோம், அதுக்கு ரிப்ளையும் பண்ணுறோம், அதே மாதிரி வீடியோஸ்லையும் ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கான இதுதான் பாருங்கள், நான் போட்டாச்சு, அவங்க ஆசைப்பட்டபடி போட்டாச்சு. வேற என்ன பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். வழக்கம் போல வந்து நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் சென்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து கொரியர் கிடையாது, ஏன்னா கிறிஸ்மஸ் ஆல லீவு. நாளைக்கு உங்களுக்கு வழக்கம் போல 3 நாளோட சேர்த்து நாளைக்கு வந்துடும். சரிங்களா? வாழ்க வளத்துடன். பாய் பாய்.